மேனகா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருது. என்ன அட பாவி மனுஷா, இப்படி விட்டு விட்டு போயிட்டாரே. அப்ப இன்னைக்கு நான் தான் எல்லா சமையலையும் பண்ணணுமா? ஆமாமக்கா, இன்னைக்கு உன் கைவண்ணத்தை காட்டு. இம்மா என்னமா சொல்லுதா? ஆமாமக்கா, உள்ளி தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை புதினா இஞ்சி பூண்டுன்னு எல்லாம் இருக்கு. நீ ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீல, எல்லாத்தையும் கழுவி எடுத்து உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கணுக்கா. எம்மா எல்லாத்தையும் நானே தான் செய்யணுமா? ஆமாடி, உன் மைனிகாரி தான் வலிக்கு விழுந்து அடிபட்டு நான் படுத்து கிடக்காள்ல, அவன் இன்னைக்கு அடுக்காலைக்குள்ள வர மாட்டான். அதனால இன்னைக்கு வா, இஷ்டம் போல உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் நீயே சமைச்சுக்கணுக்கா. மத்த சமயம்னா மைனிகாரி கிட்ட கேட்கணும், மீன் குழம்பு வைங்க மைனி, சிக்கன் குழம்பு வைங்க, பிரியாணி வைங்கன்னு ஒவ்வொன்னா அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு தான் உனக்கு அந்த பிரச்சனையே இல்லையா? உன் இஷ்டம் போல என்னென்ன செஞ்சு சாப்பிடணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கமக்கா. உன் திறமையை காட்டு, உன் கைவண்ணத்தை நம்ம வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் காட்டு. உங்க அண்ணன் உன்னை பத்தி எவ்வளவு பெருமைப்படுவான் தெரியுமா? நீ செய்த சமையலை சாப்பிட்டுக்கிட்டு உங்க அண்ணன் உன் மைனிகாரி கிட்ட உன்னை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுறான்னு மட்டும் பாரு. சரி சரி, இப்படி மசான்னு நின்னுட்டே இருக்காத. மணி இப்பமே 10-11 மணி கிட்ட ஆக போகுது. சீக்கிரமா சமையல் எல்லாம் ஆரம்பி. அப்பதானே 1 மணி 2 மணிக்குள்ள சாப்பிட முடியும். அம்மா என்னம்மா நீயும் இப்படி எல்லா வேலையும் என் தலையிலேயே கேட்டிட்ட? நீ இப்ப என்ன அடுத்த வீட்டுக்கு வேலை செய்ய போற? நம்ம வீடு தானே. அதுவும் இன்னைக்கு நீயும் மருமகளும் இங்க மறுவீட்டுக்கு வந்திருக்கியோ. இப்போ உன் கையாலேயே சமைச்சு மாப்பிளைக்கு போட்டேன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. சரி சரி, இப்படியே நின்னுட்டு இருக்காத. சீக்கிரமா அடுப்ப பத்த வச்சு வேலையை ஆரம்பி. என் மகா கை பக்குவத்துல இன்னைக்கு தான் நானே சாப்பிட போறேன். சொல்ல மறந்துட்டேன், உனக்கு மட்டன் குழம்புக்கு எல்லாம் தேங்காய் மசாலா எல்லாத்தையும் வறுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்பு வச்சாதானே பிடிக்கும். அம்மி கல்லையும் குழவியையும் நல்லா கழுவி போட்டதே பரவாயில்ல, அங்கே போய் உட்கார்ந்து அரைச்சுக்க. என்ன சரி சரி, சீக்கிரம் வேலை ஆகட்டும், நேரம் ஆகுது. அட பாவிகளா, அம்மா வீட்டுக்கு வந்தா எப்பவும் மைனிகாரி தான் நமக்கு ஆப்பு வப்பா. இப்ப என்னடான்னா என் புருஷே, எங்க அம்மா, எங்க அண்ணே, என் மைனிகாரி எல்லாரும் ஒட்டு மொத்தமா குடும்பமா சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சுட்டாவல. மறுவீடுங்க வந்தது என்னத்துக்கு? ஒரு வேலையும் செய்யாம நல்ல மைனிகாரி சமைச்சு தரத மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். ஆனா இங்க என் நிலைமையே தலைகீழா மாறி போயிட்டேன். சரி, என்னத்த செய்ய? மைனிகாரியும் வலிக்கு விழுந்துட்டா. வாங்கிட்டு வந்த கறியும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, நாமளே செய்வோம். என்ன ஸ்டவ் எரியவே மாட்டேங்குது? லைட்டர் நல்லாதான் இருக்கு, ஆனா அடுப்பு எரியவே மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, ஆரம்பமே அமக்கலமா இருக்க. எம்மா, மருமகளை பார்க்க போயிட்டாளா? எம்மா மருமகளே, இப்ப எப்படிமா இருக்கா? வலிக்கு விழுந்துட்டோம்ல தே, அதனால முதுகும் கை காலும் வலிக்கு. சரி மருமகளே, கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும். நான் வேணா போய் காயத்ரி மேன் தைல எடுத்துட்டு வந்து கை கால்லாம் தடவி விட்டுட்டேன் மருமகளே. வேண்டாம் தே, எண்ணெய் எல்லாம் தடவிட்டு தான் படுத்திருக்கேன். அப்படியே மருமகளே, சரி சரி, அப்ப கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாம் சரியாயிரும். குடிக்க சூட காப்பி வேணா கொண்டு வரட்டுமா? இல்ல தே, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்ச நேரம் தூங்கினாலே சரியாயிரும். எங்க அம்மா மருமகளை போட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காவோ. ஏம்மா என்னமாக்கா, மைனிகாரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கியா? ஆமா, எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சுட்டாவோ. இப்போ இவங்களுக்கு நான் சூப்பு கொண்டு வரணுமாக்கும். சூப்பு பேசாம இருமா, அங்க ஸ்டவ்வே ஆடாக மாட்டேக்கு. நீ என்னடா சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? ஏடி, உன் மைனிகாரிக்கு கை காலெல்லாம் வலிக்கலடி, அதனால பாசத்துல நீ செஞ்சு கொண்டு வந்திருப்பியோன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. அம்மா எப்படி இருந்த நீ ஏமா இப்படி மாறிட்டா? என்னடி மாறிட்டேன்? உன் மைனிகாரி நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வந்திருக்கல்ல, அப்ப அவளை நம்ம தானே நல்லபடியா பாத்துக்கிடணும். என்னத்தையா போ. ஆனா நீ முன்ன மாதிரி இல்லம்மா, என் மேல ரொம்ப பாசமா இருந்த, இப்ப அப்படியே மைனிகாரிக்கு மேல பாசமா இருக்க. ஏடி, அத சொன்னம்லடி, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே பாத்துக்கிடணும். நீ பாத்துக்க, முதல்ல ஸ்டவ் என்னன்னு வந்து பாரு. எப்பாடா, யாரு என்னமும் பண்ணிட்டு போங்க, எனக்கு இப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே கிடைச்சிருக்கு. சம்பந்திகாரி நல்ல வேலை செய்யி, இன்னைக்கு உன் டங்கு வாரி கிளிய போகுது. இங்க பாரு, ஸ்டவ் எரியவே மாட்டேங்குது. அட ஆமா, என்னமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்க? அட கடவுளே, நானே மறந்து போயிட்டேனே. என்னதமா மறந்து போயிட்டா? இது காலையிலேயே சிலிண்டர் தீர்ந்துட்டு வந்துக்க. என்னது சிலிண்டர் தீர்ந்து போயிட்டா? ஆமாமக்கா, காலையில சட்னிக்கு தாளிச்சிட்டு இருக்கும்போதே சிலிண்டர் தீர்ந்து போயிட்டேனே. உன் மைனிகாரி என்கிட்ட சொன்ன பத்துக்க, நானும் அத உன்கிட்ட சொல்லதுக்கு மறந்தே போயிட்டேனே. இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல, அங்க பரவாசல்ல தான் அடுப்பு இருக்குல, அடுப்புல சமையல் பண்ணு. என்னமா சொல்லுதா? அடுப்புல போய் சமையல் பண்ணணுமா? ஆமாடி, நேத்துக்கெல்லாம் மழை பெஞ்சு பத்தியா, நான் விறகெல்லாம் பத்திரமா இருக்கட்டுமேனு ஒரு இடத்துல தூக்கி ஓரமா வச்சிருக்கேன். எல்லாம் நல்ல காஞ்ச விறகுதான். நம்ம இந்த இறைச்சி கறி குழம்பெல்லாம் அடுப்புல வச்சு செஞ்சாதான் நல்ல ருசியா மணமா இருக்கும் பத்துக்க, அதுதானே உனக்கும் பிடிக்கும். போமக்கா போ, அம்மிக்கல்லு அடுப்பு விறகு எல்லாம் பரவாசல்ல தான் கிடக்கு. இன்னைக்கு சமையல தூள் கிளப்பு. அட பாவிகளா, நான் போய் அடுப்புல சமையல் பண்ணணுமா? ச்சே,
வச்சிட்டாங்களே ஆப்பு. ச்சே, என்ன ஒரு இனிமையான பாட்டு. என் மவளுக்கு இவ்வளவு நல்லா பாட்டு பாட தெரியும்னு எனக்கே இப்பதானே தெரியுது. ச்சே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் மவளை பாட்டு பாட சொல்லி நல்ல அளவோல கேட்டிருப்பனே. விரவு நல்லா எரியுதே, மழையில நனைஞ்சிட கூடாதுன்னு எல்லா விறகையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சது நல்லதுக்குதான். அடுப்புல என்னமோ கொதிச்சுட்டு கிடக்க மட்டன் கறியா தான் இருக்கும்னு நினைக்கேன். இன்னைக்கு என் மவ கையால செஞ்ச சமையல ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. மக்களே மக்களே, மேனகா மசாலாவை மக்கா அரைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, மண்ணாங்கட்டி அரைச்சுக்கிட்டு இருக்கேன். கேக்க கேள்விய பாரா. என்ன மக்கா இப்பவும் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கா? நானே எங்க அம்மி குளவியோட போராடி மசாலாவை அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து நின்னுகிட்டு என்ன மக்கா நொக்காடி நடக்க எங்க அம்மா. மட்டன் குழம்புக்கு தான மக்கா மசாலாவை அரைக்க? நல்ல நைஸ் போல அரை, அப்பதான் குழம்பு நல்ல ருசியா இருக்கும் பாத்துக்க. எங்க அம்மா எனக்கு எதிரியாவே மாறிட்டாவோ. இன்னொரு அரை மணி நேரம் இல்லனா 3/4 மணி நேரத்துக்குள்ள சமையல் முடிஞ்சிரும்ல மக்கா? ஆமா, முடி இஞ்சி வேறும். சரி மக்கா, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ணல. உன் விருப்பம் போல சமையல பண்ணு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன்னா. ஐயோ கடவுளே, அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து. ச்சே, இந்த பாட்டுலாம் நமக்கு வருது. இப்ப நம்ம இப்படியா பாட்டு பாடறோம்? அம்மி 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 அரைத்து மட்டன் குழம்பு வைத்து சின்ன பொண்ணு, பிரியாணியை நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. மர்மோனே, கறி எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க தே. என்னம்மா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா மக்கா, எல்லாருக்கும் வயிறு பசிக்கும்ல, நேரம் ஆகுதுல, அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. யாத்தாடி வந்துட்டாளா? இனி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாப்பிட விட மாட்டாளா? மக்களே, அவங்க 3 பேர் முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்காவல்ல, அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். இடம் வேற இல்ல பத்தியா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். என்ன எங்க அத்தை என்ன காப்பாத்திட்டாவோ. எப்பாடா, இனிமேல நிம்மதியா சாப்பிடுவேன். மறுவீடுக்குன்னு வந்தது நாம. இப்ப எங்க அண்ணனும் மைனியும் நல்ல ஜோடி போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. அவங்க 2 பேரும் தான் அங்க வீட்டுக்கு மறுவீடுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் மர்மோள, அதுல பொரிச்ச மீன் எல்லாம் இருக்கு பாரு, எடுத்து சாப்பிடு. மட்டனு சிக்கனு கறி எல்லாம் இருக்குல, எல்லாத்தையும் நல்லா எடுத்து சாப்பிடு. இன்னும் வேணும்னா கூட கேளு மர்மோள, மேனகா போய் எடுத்துட்டு வருவா. சரிங்க தே. என்னல மாணிக்கா, தங்கச்சி கை வண்ணத்துல இன்னைக்கு சமையல் நல்லா இருக்கு போலயே, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கியே. எதே, பிரியாணில கொஞ்சம் உப்பு குறைய இருக்கு. அதே மாதிரி பொரிச்ச மீன்லயும் கொஞ்சம் மசாலா குறைய இருக்குமா. சிக்கன் கிரேவில சிக்கன் இன்னும் கொஞ்சம் வெந்து இருக்கலாம், அப்பதான் இன்னும் நல்ல டேஸ்டா இருந்திருக்கும். நல்லா இருக்க கதை. நான் ஒத்தைக்கு தனி ஆளா இருந்து அடுப்புல சமையல் பண்ணிருக்கேன். அதுவும் மசாலாலாம் அம்மில அரைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீங்க என்னடான்னா உப்பு பத்தல, மசாலா பத்தல, கறி இன்னும் வேகலன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எம்மாடி மேனகா தங்கம், இப்போ உனக்கு இவ்வளவு கோபம் வருத? இதே மாதிரி தானே நீ சொல்லும் போது எனக்கு கோபம் வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் சமையல் பண்ணினதுக்கே என்னமோ நான் ஒத்தையில நின்னு கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு தைய தக்காளி குதிச்சுக்கிட்டு இருக்கிய. நீ இங்க வந்து போகும்போதெல்லாம் நான் தானே ஒத்த ஆளா இருந்து எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டிருப்பேன். சமையல் வேலை பார்க்கும்போது ஒரு டம்ளர்ல தண்ணி எடுன்னு சொன்னா கூட பக்கத்துல வரமாட்டிய. நான் சமையல் செஞ்சதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஒருத்தி தானே உப்பு குறைய இருக்கு, காரம் இல்ல, குழம்பு அப்படி இல்ல, இப்படி இருக்குன்னு குத்தம் சொல்லுவா. நீ சொல்லும் போது மட்டும் உனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப உன்னை சொல்லும் போது மட்டும் உனக்கு கஷ்டமா இருக்கா? இப்ப நீ நினைக்க மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி சொல்லுங்கக்கா, இவ மண்டையில உரைக்க மாதிரி சொல்லுங்க. தினமும் எங்க வீட்டுல நான் தான் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவேன். ரசம் வச்சா கூட இவ்வளவு மட தண்ணியா இருக்கேன்னு குறை சொல்லுவா. எப்படியாப்பட்ட ஆள எங்க அக்கா ஒரு வார்த்தையில மடக்கிட்டாவோ. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்த எல்லாருக்கும் வந்தா தக்காளி சட்னியா? எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தான். எதே, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா மர்மோள, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். இப்படி எல்லாரையும் குறை சொல்லத விட்டுட்டு மைனிகாரி சொல்லத கேட்டு நடந்துக்கிட்டி போமா. நீயே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏடி நில்லு, ஏடி ஒரு வாய் சுவாத்து திட்டு பாடி. வந்துட்டா. அவ எல்லாரையும் குத்தம் குறை சொல்லும் போது மட்டும் அவளுக்கு நல்லா இனிக்கும். ஆனா நம்ம அவளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அந்த ஆள மூக்குக்கு மேல கோவம் வந்துருமே. வரட்டும் வரட்டும், எனக்கு என்ன. டின்னர் வின்னர், சிக்கன் டின்னர், நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் 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 நானே தான். மைனி என்ன டான்ஸ் ஆடிட்டு கிடக்காவோ? லலலலலா லலலலா லலலலலா லலலலா. மைனி, யா, இட்ஸ் மீ. ஓ மைனிதா, என்ன வேணும்? மைனி வலிக்கு விழுந்துட்டியா? முதுகெல்லாம் வலிக்கு, கை காலெல்லாம் வலிக்கு, எந்திரிக்கவே கலியறன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அப்படிதான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? என்னது? அதுக்கு என்ன இப்பவா? இப்ப என்னடா நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கலையா? நாத்து சிக்கன் மட்டன் மீன்னு நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன் பத்தியா, அதான் எல்லாம் டைஜஸ்ட் ஆகணும்னு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். லலலலலா லலலலா லலலலா
லலலா. மைனி, இப்ப உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கலையா? அடி பட்டாதானே எனக்கு வலிக்கும், அதான் எனக்கு அடியே படலையே. என்ன மைனி சொல்லுதியா? என்னவா இன்னுமா உனக்கு புரியல? அடுக்காலையில நான் வலிக்கு உளவும் இல்ல, எனக்கு அடிப்படமும் இல்ல. அப்பா, ஆமா, எல்லாமே நடிப்பு. அதுவும் நீ எனக்கு சொல்லி கொடுத்த நடிப்பு. என்ன மைனி சொல்லுதியா? நடிப்பா? ஆமா, இவ்வளவு நேரமா எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு வலிக்கு விழுந்துட்டேன்னு நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். மறு வீட்டுக்கு வந்து என்கிட்ட நல்லா வேலை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம்னு தானே வந்தா. எப்படி என் நடிப்பு? எல்லா வேலையும் உன் தலையிலேயே கட்டுனா நீ நாத்துனா நான் உன் மைனிகாரிட்டி. இனிமேல் உன் பாச்சா எல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது. ஆஹா, அப்ப என்ன ஏமாத்திதா எல்லா வீட்டு வேலையும் வாங்குனீங்களா? அட கூறுகிட்ட குக்கரு, அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அட பாவிகளா, நான் மறுவீடுக்கு வந்திருக்கேனா இல்லனா எங்க அண்ணனும் மைனியும் மறுவீடுக்கு வந்திருக்காங்களா? இந்த வீட்ல நமக்கு எதிராவே எல்லா சதி நடக்கு. நம்ம வீடே இப்படி தலைகீழா மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐயா, சமையல் வேலையெல்லாம் பார்த்து குறுக்கு என்ன வலிக்கு. எங்க அம்மா முன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல. எங்க மைனிகாரி கூட எல்லாம் சேர்ந்துட்டாவோ, மருமகளை அந்த தாங்களா தாங்கிட்டு கிடக்காவோ. மக்களே, மேனகா என்ன மக்கா நல்ல சுகமா கட்டில படுத்துக்கிட்டு போன்ல ரீல்ஸும் யூடியூபும் பார்த்துக்கிட்டு இருக்கியோ? அம்மா, என்ன பார்த்தா உனக்கு என்ன கேடிச்சு மாதிரியே தெரியுது. யாரடி இப்ப நான் உன்னை என்ன கேட்டுட்டேன்? சரி, நல்லா படுத்து கிடந்து போனை பாக்கியேன்னு தானே கேட்டேன். மாமியார் வீட்ல இருக்கதை விட இங்க நம்ம வீட்டுக்கு வந்தாதானே நீ நல்ல சந்தோஷமா இருப்ப. நல்ல போன்ல யூடியூபையும் பார்த்துக்கிட்டு நல்ல ரீல்ஸையும் பார்த்துட்டு இருப்பேலடி, அத தானே கேட்டேன். பேசாம இருமா. நானே கஷ்டப்பட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு குறுக்கு வலிக்கேன்னு படுத்து கிடக்கேன். நீ என்னடா போனை பார்த்துக்கிட்டு இருக்கியா, யூடியூபை பார்த்துக்கிட்டு இருக்கியா, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? சும்மா கோவப்படாத, என்னமோ ஏதோ கேட்ட மாதிரில பேசிட்டு இருக்கா. என்ன சொன்னா? வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சடவாயி இடுப்பு வலிக்குன்னு படுத்து கிடக்கியா? ஆமா, ஒத்தையிலேயே அவ்வளவு சமையல் வேலையும் பார்த்திருக்கோம்ல, பின்ன எனக்கு குறுக்கு வலிக்காதா? இன்னைக்கு ஒரு நாள் தானே வேலை பார்த்தா, அதுக்கே நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? பேசாம இருமா, என் வலி எனக்கு தான் தெரியும். அப்படி என்னத்தடி பண்ணிவிட்டா? கொஞ்சம் பிரியாணியும் கொஞ்சம் குழம்பு அப்புறம் மீன் பொரிச்சு வச்சிருக்கா, முட்டை அவிச்சு வச்சிருக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாடி. பேசாம இருமா. இவ்வளவு வேலை தானே சொல்லிட்டு இருக்கியே, அவ்வளவு வேலையும் நான் ஒரு ஆளா பார்த்திருக்கேன், தெரியும்ல உனக்கு? உன் மைனிகாரிக்கு உடம்பு சரியில்லைடி, அவ மட்டும் இன்னைக்கு நல்லா இருந்தா உன்னை ஒரு வேலை பார்க்க விட்டுருப்பாளா? பாவம் அவளே. நீ இன்னைக்கு மறுவீடுக்கு வருவேன்னு நான் நேத்துக்கு சாயங்காலம் அவகிட்ட சொன்ன பத்தியா? அந்த சமயத்துல இருந்து எத்தே இந்த சமையல பண்ணலாமா அப்படி சமையல் பண்ணலாமான்னு என்கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே இருந்த, தெரியுமாடி? காலையில எழுந்துச்சு ஆளுக்கு 2 இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு காப்பியும் குடிச்சுக்கிட்டு மத்தியானம் நீங்க வருவீங்க, உங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணி தரணும்னு சொல்லிக்கிட்டு தம்பி உள்ளி வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சிருந்தா. என்னத்த செய்ய, அவ நேரமா என்னமோ அடுக்காலையில வலிக்கி விழுந்துட்டா, எந்திக்க கிடையாம கிடந்தா. அந்த சமயத்திலயும் எதே நானே சமையல் பண்ணுறேன்னு சொன்னாலடி, நம்ம என்ன மனசாட்சி கிட்டவங்களா? அப்படி வலிக்கி விழுந்து குறுக்கு ஒடிஞ்சு கிடக்கப்பட்டவளா வேலை செய்ய விடல மாட்டி. அதனால ஒன்னன்னைக்கு ஒரு நாள் சமையல் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கு போய் ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பேசாம வாயை மூடுமா. வந்ததுல இருந்து மருமக புராணத்தை தான் பாடிக்கிட்டே இருக்க. நாங்க வரும்போதெல்லாம் எனக்கு தான் எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப என்னமா திடீர்னு அப்படியே மருமக பக்கம் சாஞ்சிட்ட? அத சொன்னம்லடி, அவங்க மைனிகாரி நம்மள நம்பி தான் வந்திருக்கா, நம்ம தானே அவளை பாத்துக்கிடணும். இப்ப இது நீ வலிக்கி விழுந்திருந்தான்னு வச்சிக்க, ஒரு டம்ளர் கூட உன்னை தூக்க விட்டுருப்பானா? இல்லனா உன் மைனிகாரி தான் உன்னை விட்டுருப்பாளா? எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்திருப்பாளடி. அம்மா, இதோட சொல்றேன், உன் மருமகளை பத்தி பெருமையா பேசாத நிப்பாட்டிக்க. நானே குறுக்கு வலி தாங்காம அங்க படுத்து கிடக்கேன், என்கிட்ட வந்து நின்னுகிட்டு மருமக அப்படி இப்படின்னு பெருமை பீத்திட்டு கிடக்கா. யாருக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? ஒன்ன மாதிரி தானே அவளும். நீ இந்த வீட்ல இருந்து அடுத்த வீட்டுக்கு வாழ போயிருக்கா, உன் மைனிகாரி அடுத்த வீட்ல இருந்து இங்க நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. இதுல ஒண்ண அவளன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடிய மாட்டி. ஒன்ன எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தானே அவளையும் பார்க்கணும். எம்மா, நல்லா தெரியுதுமா, உன்ன மைனிகாரியும் அப்புறம் என் சம்மந்திகாரியும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புனாவுல்ல. ஜெயில இருந்து வந்த உடனே அப்படியே மருமக மேல பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படிதானே? இப்படி நடிச்சாதானே மருமக நம்ம மேல எந்த பழியும் போட மாட்டா அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியுமா. வாய மூடிட்டி, நான் என்ன தேடி நடிக்கணும்? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணினேன், அதுக்கு தண்டனை தான் என்ன ஜெயில கொண்டு போட்டாவோ. அதுக்கப்புறமா நான் திருந்தாம இருந்தேன்னு வச்சுக்க, நல்ல மனசு ஜென்மமே கிடையாது. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துகிட்டு இப்ப என் மருமகளை நான் என் மாவ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு போய் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேம்மா. நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா, நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. போட்டி தூர வாங்கிட்டு வந்து சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? ஆமா, என்ன யாசதாமா செய்வ? அம்மா வீட்டுக்கு வந்து 2 நாளா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீயே என்ன மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டுறா போலுக்க. ஆமாடி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அம்மா
இன்னைக்கு ஒரு நாள் சோத்த பொங்கிக்கிட்டு என்னமோ நான் எல்லாருக்கும் சோற பொங்கி போட்டுட்டு ஒத்தையில வேலை பார்த்துட்டு அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கா. அப்படி யாருக்கெல்லாம் நீ சோறு பொங்கி போட்டுட்டா? உன் மாப்பிளைக்கு சோறு பொங்கி போட்டிருக்க, உன் அண்ணனுக்கு சோறு பொங்கி போட்டிருக்க, உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு, அப்புறம் உங்க அம்மைக்கு சோறு பொங்கி போட்டிருக்க. என்ன ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே சோத்த பொங்கி போட்டுட்டா? பேசவே இருமா, இதோட நிப்பாட்டிக்க. எனக்கு ஆறுதல் சொல்லாட்டாலும் என் முன்னாடி உன் மருமகளை பத்தி பெருமையா பேசாத. எனக்கு கோவம் தான் வருது. உன் மருமவன்னு பெருமையா பேசுதியே, அவ வலிக்கு விழுந்த மாதிரி நடிச்சிருக்கா. உனக்கு தெரியுமாமா? என்னட்டி சொல்லுதா? அவன் நடிச்சாளா? நான் சாப்பிட்டுக்கிட்டே சரி நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வரும்போது மைனிகாரி அவ ரூம்ல கிடந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்காமா. என்னட்டி சொல்லுதா? ஆமாமா, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். லாலா லீலா லாலான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாவ. தெரியுமாமா? என்ன மைனி நீங்க வலிக்கு விழுந்துட்டியாளா? இப்ப கிடந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கலன்னு கேட்டதுக்கு அவ சொல்லுதாவோ, நான் நிறைய சிக்கன் மட்டன்னு சாப்பிட்டேன்ல, எல்லாம் செமிக்கிறதுக்கு தான் இப்படி நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லுதாவோமா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? சரி நிறைய சாப்பிட்டுட்டமே கொஞ்சம் செமிக்கட்டுமேன்னு கையும் காலையும் போட்டு உதறி இருப்பா. உனக்கு ஏற்கனவே அவளை பிடிக்காது, அப்ப அவ செய்யற ஒவ்வொரு விஷயம் மட்டும் உனக்கு எப்படி பிடிக்கும்? எம்மா அதான் வலிக்கு விழுந்த மாதிரி நடிச்சிருக்காவோன்னு சொல்லுதம்லாமா. நல்ல எந்திரிச்சு நின்னுகிட்டே நல்ல அளவோட டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாவோ. இடி நீ போய் சொல்லதடி, ஏன் கண்ணால பார்த்தா அவ அடுக்கல்ல வலிக்கு விழுந்து கிடந்ததா? அவளுக்கு அந்த வலிக்கு விழுந்த வலி எல்லாம் சரியா இருக்கும், அதனால தான் கையை காலை போட்டு ஆட்டி இருப்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கும் அவளுக்குள்ளேயும் சண்டை இழுத்து விட்டு போயிடாத பாத்துக்க. புதுசா இப்ப மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேல்ல, இனி ஏன் பேச்செல்லாம் உன் காதுல எங்க விழும்? அடியே இன்னைக்கு உன்னை அடிச்சு விரட்டாம விடவே மாட்டேன். இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம். இது நம்ம பக்கத்து வீட்டு மூக்காய் குரல் மாதிரில இருக்கு. ஆமாமா, மூக்காய் பாட்டு தான் ஏதோ சத்தம் போட்டு கிடக்கவோன்னு நினைக்கேன். எனக்கு விஷ வச்சு கொல்ல பாத்துட்டேல்ல, இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னன்னு தெரியலையா, மூக்காய்க்கும் அவன் மருமகளுக்கும் சண்டையே என்னவோ. அம்மா மாமியார் மருமகளும் சண்டை தான் போடுதவோன்னு நினைக்கேன். வாமா போய் பாத்துட்டு வருவோம். நான்
உங்களுக்குள்ள எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு சோத்துல இப்படி பல்லியவ கலந்து கொடுப்ப. இந்த பாருங்க பொண்ணு தாய் பாடி, உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு இப்படி சோத்துல பல்லிய போட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பொய் வாயில இருந்து வரது அவ்வளவு பொய். இன்னைக்கு என் மகன் வரட்டும்டி, உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துதானே இல்லையான்னு மட்டும் பாரு. எத்தடி சரியான ஆளா இருந்திருக்காள, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா. ஏமாக்கா எதுக்கு அழுதுட்டு வர? ஐயோ இந்த பையன் வந்துட்டானே. என்ன மக்கா சொல்லுதா? எவ்வளவு திமிரு மூக்கை உனக்கு. ரப்பர் பல்லியா விளையாடிட்டு இருந்த பையன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சோத்துல போட்டு உன் மர்மா மேல பழிய போடுவியா? பாத்தீங்களா நான் சொல்லும் போதெல்லாம் யாரும் நம்பலையா? இந்த மக்கா வாங்கிட்டு போ. அது பரிமளம், இப்படி முறைச்சு பார்க்காத. நீ பண்ணின வேலைக்கு முறைச்சாடி பார்க்கணும். அடிக்காதீங்க பரிமளம், என் பொண்ணு தாயை அடிக்காதீங்க. என்னடா அடிக்க கூடாதா? வீணா உன் மர்மா மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுட்ட. என்ன கொல்ல பார்த்தா, விஷத்தை வச்சு கொல்ல பார்த்தான்னு சொல்லிவிட்டேன். என் மவன்ட்ட சொல்லி இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாயில வர்றது அவ்வளவு போய் புழுவனி. மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ சொல்றத கேட்டு நாங்களும் சேர்ந்து அந்த பிள்ளையை ஏசிவிட்டோம். என்ன வேலை பார்த்துவிட்ட? உனக்கெல்லாம் ரப்பர் பல்லி இல்லடி, உண்மையான பல்லியை தாண்டி சோத்துல போட்டு கொடுத்துருக்கணும். ஏமா ரெண்டு பேரும் என்ன விட்டுருங்க. உடனே உன் தலையை திரும்பி உன் கையில தரணும்டி. திமிரு பிடிச்சவா மருமக போடுற சோத்தை திருட்டு பேசாம இருக்கிறதுக்கு இல்ல. மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடலாம்ல பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்தியம் அந்த மூக்காய் பாட்டிக்கு என்ன நடிப்பு. பாத்தியாட்டி இந்த மூக்காய்க்கு இதெல்லாம் தேவையா? மருமக கூட சண்டையை போட்டு மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டையை உண்டு பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். உண்மை தெரிஞ்ச உடனே எப்படி அடி வாங்கினான்னு பாத்தியா? இதே நிலைமை எனக்கு அவசியமாட்டி. நீ சொல்லுற மாதிரி உன் மைனிகாரிட்ட நான் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இந்த கோமதியாவது ரெண்டு அடியோட விட்டா. ஆனா என் மருமவா என்ன உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுவாட்டி. இந்த வயசான காலத்துல இந்த மாதிரி அடியெல்லாம் என்னால வாங்க கழிய மாட்டி. அதான் பேசாம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரிதான். எங்க அம்மாலாம் எங்க மைனி கையால அடி வாங்க கழியாதம்மா. ஏ அம்மா என்ன அடி அடிச்சு துவைச்சு போட்டாலும்